ஹே டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அவசர சமையல் தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி எழுந்ததே ரொம்ப லேட். ஒரு சைடு பருப்பும் இன்னொரு இதில் சாப்பாடும் வச்சுட்டேன். தென் இன்றைக்கி பீக்கங்காய் சாம்பாரும் பாகக்காய் சுக்காவும் தான் பண்ண போகிறோம். பீக்கங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு நான் முதல்ல பீக்கங்காய் தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பீக்கங்காய் தோல் எல்லாமே எடுத்து வச்சு இதை ஒரு டிஷ்ஷாக பண்ண போகிறோம். இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தென் பார்த்திங்க அப்படின்னா பீக்கங்காய் சாம்பாருக்காக நான் வெங்காயம், தக்காளி, தென் ஒரே ஒரு பச்சை மிளகாய், தென் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. பருப்பு வேக போடுறப்ப நான் 2 பச்சை மிளகாய், சீரகம், வெந்தயம், 10 பல்லு பூண்டு போடுவேன். ஏன்னா குட்டி பாப்பாவுக்கு பருப்பு எடுத்து கொடுக்குறனால. நீங்கள் ஒரு 5 பல்லிருந்து ஒரு 4 பல்லிருந்து 5 பல்லு சேர்த்திங்கன்னா போதுமானது. அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன் நான். நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணி கலந்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. சாம்பார் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை தண்ணி கலந்துட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சலசலன்னு நல்லா இருக்காது. தென் அதே குக்கரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆயில் விட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது 3மே போடுறேன். ஆல்ரெடி வெந்தயம் போட்டிங்களே, எதுக்காக எகெயின் வெந்தயம் போடுறீங்கன்னு கேட்கலாம். இல்லை, வெந்தயம் அதில் 4 வெந்தயம் மாதத்துக்காக மட்டும்தான் போட்டேன். தாளிப்பு கொடுத்து வெந்தயம் சேர்க்குறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். சூப்பரான பீக்கங்காய் சாம்பார் நம்ம எப்படி ரெடி பண்ணுறங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் நம்மளோட வீடியோவை பாருங்கள். தென் பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் எழுந்ததே 8 மணிக்கு தான். ரொம்ப லேட்டு. அதுவும் இல்லாமல் பாப்பாவை குளிப்பாட்டுறது, குட்டி பாப்பாவை பார்த்துக்கிறது, அதோடு சமைக்கிறதுன்னு ஏகப்பட்ட எக்கச்சக்க வேலைகள். அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு இன்றைக்கி எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றே எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன தான் நாங்கள் ஈவினிங் சொல்லி கொடுத்தாலும் மார்னிங் ஒரு வாட்டி அதை ரிவிஷன் பண்ணி தான் அனுப்புவோம் எப்பயுமே. அப்படி தான் இன்றைக்கும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் எங்களோட வேலையை பர்ஃபெக்டாக நாங்கள் செஞ்சு தான் அனுப்பணும். அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா பேனில் பாகக்காய் சுக்கா செய்கிறதுக்காக நான் பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன். அதில் எண்ணெய், கடுகு, சீரகம், தென் பார்த்திங்க அப்படின்னா அதில் பூண்டு இடித்து சேர்த்துக்கணும் பாகக்காய் கூட்டுக்கு. அது நல்லா வாசம் வெளியில் வர வரைக்கும் அது அங்கிட்டு வேகட்டும். இங்கிட்டு நான் அந்த கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டேன் இல்லையா, கருவேப்பிலை, தென் தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. குக்கரை எடுத்து ஆட்டுற மாதிரிலாம் நீங்கள் கரண்டி வச்சே செய்யுங்க. நான் அவசரமாக செய்கிறனால இன்றைக்கி குக்கரை அப்படியே நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி அசைக்கிறனால என்னாகும் அப்படின்னா வெங்காயம், தக்காளி பரவலாக ஹீட் ஆகி நல்லா குக் ஆகும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. அங்கிட்டு பாகக்காய் போட்டு நல்லா நான் அதை தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. பாகக்காயில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி நல்லாவே வணங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதில் பீக்கங்காய் சேர்த்துக்கலாம். அதில் பாகக்காயில் தேவைக்கு ஏற்ற அளவுக்கான உப்பை மட்டும் போடுங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டாலும் பாகக்காயில் உப்பு அதிகமாக போயிடும். பாகக்காய் சுக்கா செய்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் பாகக்காவை எண்ணெய், கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு பூண்டு தட்டி போட்டு பாகக்காயை போட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனில் 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கரம் மசாலா தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அதில் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா கரம் மசாலா தூள், தென் மஞ்சத்தூள் சேர்த்து அதை அப்படியே நான் வணக்கி எடுத்துக்கிறேன். எப்பயுமே லேட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுற ஃபுட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபுட் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்கிறது அப்படின்னு. அதே மாதிரியே இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்ட் 1, பார்ட் 2ன்னு டெய்லியும் நான் போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்ன மிஸ்டேக்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த இதெல்லாமே நல்லா வணங்கிருச்சு சாம்பாருக்கு தேவையானதெல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் பருப்பும் தண்ணியுமே எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றிடலாம். அந்த சைடு பாகக்காய் சுக்காவுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாகக்காய் சுக்கா அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். சுக்கா நம்ம எந்த மெத்தடில் செய்வோமோ அதே மெத்தட் தான் பாகக்காவும். ஆனால் இஞ்சி மட்டும் போட தேவையில்லை. தென் இந்த பருப்பு எல்லாத்தையுமே தூக்கி ஊற்றிடுறேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த சாம்பாருக்கு இந்த சைட் டிஷ் செம்ம காம்பினேஷன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சாம்பாருக்கு காரமாக தொட்டுக்கிறதுக்கு வைக்கணும், தென் புளிக்குழம்புக்கு காரம் இல்லாத தொட்டுக்கிற பொருளாக வைக்கணுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது.
எதை கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்குவேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சாம்பாருக்கு வந்து சுருக்குன்னு தொட்டுக்கிற மாதிரியும், அது என்ன சொல்கிறது, புளிக்குழம்புக்கு வந்து காரம் இல்லாத மாதிரி தொட்டுக்கிற மாதிரியும் சாப்பிட்ணுங்கிறதே எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. தென் எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. எகெயின் உப்பை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். முன்னாடிலாம் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் இப்போ பாப்பாவை கொடுக்குறனால கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்குறது. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது டக்குன்னு 10 மினிட்ஸில் செய்கிற டிஷ்ஷுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தென் நான் பாப்பாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். டிஃபன் பாக்ஸ் வந்து லஞ்சுக்கு மட்டும்தான் கொடுப்போம். மார்னிங்க்கு வந்து ஊட்டி விட்டு தான் அனுப்புறது. சப்போஸ் டைம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப சமத்தான குழந்த, அவங்களே எல்லாமே சாப்பிட்டுப்பாங்க. எது சொன்னாலும் எல்லா வேலையும் அவங்களே பண்ணிப்பாங்க. ஸோ எனக்கு அது கொஞ்சம் வந்து ரிலீஃபாக இருக்குது. தென் இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க உடம்பு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இல்லாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். எப்பயுமே பாப்பாவுக்கு சாப்பாட்டை விட காய் நிறைய போட்டு தருவேன். இன்றைக்கி பாகக்காய்ங்கிறனால கொஞ்சம் கம்மியாக நான் பாவக்காய் போடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பூனில் எடுத்தேன், ஸ்பூனில் வரல. பாப்பாவுக்கு எப்பயுமே வந்து ஒரு கரண்டி நிறைய போட்டு தருவேன் காய். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாகக்காய் சுக்கா வந்து போட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே தீர்ந்துருச்சு, ஃப்ரைடே. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேன் கேக் மாதிரி கப் கேக் வந்து வச்சு தரலான்னு சொல்லிட்டு கப் கேக் தான் வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தேன். கப் கேக்கில் வந்து அப்படியே நான் எப்பயுமே வச்சு தரமாட்டேன். அதில் வந்து ஃபோக் வச்சோ இல்லை இந்த மாதிரி நீஃப் வச்சோ நல்லா குத்திக்கணும். நடுவில் 2-3 குத்தி அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹனி ஊற்றி கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னைக்காவது கொடுங்க, டெய்லியும் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து அன்ஹெல்த்தி தான். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுற ஃபுட், வீட்டில் ட்ரை பண்ணுற ஸ்நாக்ஸ் கொடுக்குறது ரொம்பவே நல்லது. நட்ஸு, அப்புறம் சுண்டல், பாதாம், வால்நட் இந்த மாதிரி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தட்டைப்பயிறு, பச்சை பாசிப்பயிறு, சுண்டல், பட்டாணி இதெல்லாம் ரொம்ப சூப்பரான டிஷ்ஷஸ்ங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸு நான் எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸு. இதில் தான் வச்சு நாங்கள் எப்பயுமே தருவோம். இதில் எப்பயுமே வந்து ஒரு டவல் போட்டு தருவோம். அந்த டவல் வந்து இன்றைக்கி துவைக்க போட்டனால வேறு ஒரு டவல் மாற்றுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த டவலையும் மடித்து வச்சாச்சு. தென் இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுற வேலை. அதையும் ஊட்டி விட்டோம் அப்படின்னா பாப்பா கிளம்பிடுவாங்க. வாங்க பாப்பா கிளம்பிட்டாங்களான்னு பார்க்கலாமா? பாருங்கள், கிளம்பி போய் இந்த மாதிரி தான் வெளியில் உட்காந்துருப்பாங்க வேனுக்காக. ரொம்ப இன்றைக்கி வந்து அப்செட்டாக உட்காந்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, அவங்க போய் உட்காந்தோன்னே வேன் வந்துடணுமா. ஸோ வேன் வரதுக்காக உட்காந்துருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாய்.